எங்க இருக்கு சிவா? மகா ஆர்த்திக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து சேரணும்னு சொல்லியிருந்தேன்ல. சிவா, நீதான் இந்த வீட்டுக்கு பெரிய பையன். இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு புரிஞ்சுக்குவா? தம்பி, இந்த மொபைல் ஒரு ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது எனக்கு வேணும். 100 ரூபாய் கொடுத்தா தரேன். நம்மளோட 2வது பேரன் யார் தெரியுமா? ஓம்காரா. அழகான சிலைகளை வடிக்கிறவன். ஒன்னு தெரியுமா? அவன் வடிக்கிற சிலைகள் கோடி கணக்குல விலை போகும். நீ இப்ப எங்க இருக்க ஓம்கார்? மகா ஆர்த்தி ஃபங்க்ஷனுக்கு உன் பிரதர்ஸ்க்கு முன்னாடி நீ தான் இங்க வந்து சேரணும்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். மீடியாவோட பார்வை உண்மையில விழணும். ஓப்ராய் குடும்பத்தோட வாரிசு நீதான் உலகம் உணரணும். சுக்கம் சோ. எஸ் மிஸ்டர் ஓப்ராய். டேடின்னு வாயை திறந்து சொல்றதுனால நீ எந்த விதத்திலையும் குறைஞ்சிட மாட்டேன். நான் போய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல மிஸ்டர் ஓப்ராய். நீ என்ன சொன்னாலும் இந்த ஜென்மத்துல என் புள்ள இல்லைங்கிறத உன்னால மாத்த முடியாது. நீ யாரு, எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு இந்த உலகம் கேட்டா நீ என்னன்னு பதில் சொல்வ? உண்மையை மட்டும் சொல்லுவேன், எதையும் மறைக்க மாட்டேன். உன் உளர்ல கேட்க எனக்கு இப்ப டைம் இல்ல. போனை வைக்கிறேன். கம்சோ. என்னங்க சிலையாட்ட நிக்கிறீங்க? இங்க நிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அங்க உங்க அண்ணன் குடும்பம் ஓம்கார வாரிசாக்க எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஓம்கார் கிட்ட சொல்லிட்டேன், சிவாக்கு முன்னாடி இங்க வந்துருவான். சிவா கிட்ட நான் எடுத்து சொல்லிட்டேங்க. அவன் பதில் சொல்லலையே தவிர நிச்சயமா அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அவனோட தம்பிகளுக்கு முன்னாடி அவன் இங்க வர சொல்லிட்டேன். உலகத்துல வசதியானவங்க பந்தய குதிரை மேல பணத்தை கட்டுவாங்க. ஆனா உங்க பிள்ளைங்க 2 பேரும் பிள்ளைகளை குதிரைகளா ஆக்கிட்டாங்க. ஆண்டி, ருத்ரா எப்ப வருவான்? வருவான். காத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வழி விட்டுறியா? ஆண்டி, ருத்ரா எப்ப வருவான்? வருவான். அடுத்த வருஷம் வருவான். இங்க வா. இது 4 பேர் வர்ற இடம்னு தெரியும்ல. உடம்ப காட்டுறதுக்குன்னு ட்ரெஸ் பண்றீங்களாடி? என்ன ட்ரெஸ் இது? நீ எப்படிப்பட்டவன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? ருத்ராவை விசாரிக்கிறா. போடி. சின்ன பேரனான ருத்ராவை பத்தி என்னன்னு சொல்றது? பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கத்தை விட்டுடுறான்னு எத்தனை தடவை சொல்றது? அந்த விஷயத்துல அவன் உங்களையே மிஞ்சிட்டானா பாருங்களேன்.